இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஸ்மார்ட் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து என்னலாம், என்னென்ன டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் லைவாகவே பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த பேஜ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து லைவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டோட இந்த ஸ்மார்ட் கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆஃபர் டைமாக உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அனுவல் ஃபீ மட்டும்தான் வந்து அடுத்த வருஷம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஏர்பட்ஸும் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இந்த பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு லோன் அக்கௌண்ட் இல்லைனா சேவிங் அக்கௌண்ட் இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட் இல்லை ஏதாவது கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரையும் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்கம் வந்து எங்கேருந்து வருது, சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட மந்த்லி இன்கம்மை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மிடில் நேம் இருந்ததுன்னா மிடில் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் வந்து கட்டாயம் என்ட்ரு பண்ணணும். மிடில் நேம் கூட ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிபெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே என்ட்ரு பண்ணாதீங்க. அதாவது உங்களோட சேலரியை எத்தனை பேர் நம்பி இருக்கிறாங்க அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்பர் வைஸில். அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட ஃபுல் டீட்டெயிலும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க வித் டோர் நம்பரோட. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு ஆல்ரெடி நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம், அது வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிடென்ட் டைப், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடு, அதாவது இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலாக ஓன் ஹவுஸாக கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதா ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்கீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கார்டு மெயிலிங் அட்ரஸ், உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும், ஆஃபீஸ் அட்ரஸா இல்லை உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸா. இதில் வந்து ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் வந்து சேம் தான் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணி விடுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதை வந்து அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து இன்கம் இதை வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் எதனா அதையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இண்டஸ்ட்ரி டைப் வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சேலரி வாங்குறீங்கல்ல அந்த சேலரி வந்து எந்த பேங்க்கில் வந்து கிரெடிட்டட் ஆகுது
ஆகுது அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதாவது உங்களோட பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கனரா பேங்க்கில் தான் சேலரி கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னா கனரா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸில் கிரெடிட்டட் ஆகிறதுனால நான் அந்த பேங்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி வந்து தேவையில்ல, ஆஃபீஸ் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஆஃபீஸோட ஃபோன் நம்பர், அதுக்கு அடுத்தது வந்து ஆஃபீஸோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்னை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 2 ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப்பு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர் கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து பே ஸ்லிப் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பே ஸ்லிப் சூஸ் பண்ணல, எங்கிட்ட பே ஸ்லிப் இல்லாததுனால நான் அதர் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பே ஸ்லிப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த்லி பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ மந்த்லி பேசிக் சேலரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நமக்கு பேசிக் கம்மியாக இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் இல்லை அப்படின்னா இதை வந்து பிளாங்காக கூட விட்டுறலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்கம் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண வேண்டியது. அடுத்தது நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது பக்கத்தில் கொடுத்துருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து கட்டாயம் என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அதர் ஐடி அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இது மாதிரி 3 டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிரைவிங் லைசன்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதோட வேலிடிட்டி டேட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட்டு, மந்த், இயர், உங்களோட லைசன்ஸ் வந்து எந்த இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த டீட்டெயிலாம் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிரும். இதை சப்மிட்டட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து கார்டு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடிங் வந்து இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதும் வீடியோ கேவிசி பண்ண வேண்டியது வரும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா வீடியோ கேவிசி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கார்டு வந்து உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து இதில் ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன், அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ பே ஸ்லிப் வந்து கண்டிப்பாக கொடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் ஆகும். அதே மாதிரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 40,000க்கு மேலே இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இது அப்ரூவல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஸ்மார்ட் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.